இப்போது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் 3 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பச்சோடா தான் இது. ஆப்பச்சோடா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பணியாரம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆப்பச்சோடா சேர்த்துக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு குழி பணியார கல் எடுத்துகிட்டு அதை மீடியமாக ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. நான் வச்சுருக்கிறது இன்றைக்கி நான்ஸ்டிக் கல் தான். நீங்கள் இரும்பு கல்லாக இருந்தால் இன்னும் கொஞ்சமே அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துட்டு இந்த மாவையும் சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு சுற்றி இருக்க குழியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்க குழியில் சேர்த்துட்டு இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் இதை திருப்பி விடணும். எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுட்டு இன்னுமே ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இன்னொரு சைடு வேக வச்சுட்டு சூடாக எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அப்படி ஒரு சுவையாக இருந்தது. இந்த தேங்காய் பூ பார்த்திங்கன்னா வாயில் நல்லா கடிப்பட்டுக்கிட்டு அதே போல்